டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ். அதாவது என்னென்னா வந்து தமிழில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 84வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1971 பண்ணியிருந்தாங்க. அந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட மக்களவை, மாநிலங்களவை, அப்புறம் மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றங்கள், இதில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிர்ணயம் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ்ன்றது அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. எப்போ வரைக்கும் மாற்ற முடியாது? 1971 2026 வரைக்கும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களவையில் வந்து இப்போது 543 சீட் இருக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த 5 மாநிலங்களும் நல்ல பர்த் கண்ட்ரோல் பண்ணோம். பர்த் கண்ட்ரோல் பண்ணதுனால நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மாநிலங்களை சேர்த்து வந்து 129 தொகுதி நம்ம வச்சுருக்கோம். மக்களவை தொகுதி 129, பாண்டிச்சேரி 130, லக்ஷதீப் வந்து ஒரு 131. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனத்தொகை நம்ம குறைஞ்சதுனால பிரதிநிதித்துவம் வந்து ஜனத்தொகையின் அடிப்படையில் கொடுக்கறதுனால நமக்கு வந்து 20லேருந்து 25 சீட் வந்து தென்னிந்தியாவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ஜனத்தொகையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு, அதாவது வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டம் சொல்லி, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஜனத்தொகையை கட்டுப்படுத்திருக்கோம்னா வந்து அதுக்கு வந்து அளவே இல்லை. ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தது வந்து இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். இதே நீங்கள் யூபி, பிஹார்னு போனீங்கன்னா ஜனத்தொகை வந்து தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்குது தவிர அங்கே எதுவுமே வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கவே இல்லை. அப்போது அவங்க வந்து டிசிப்ளினாக இல்லாததுக்கு, ஜனத்தொகையை வந்து ஏற்றுனதுக்கு அவங்களுக்கு கூடுதலான தொகுதி, கூடுதலான அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து பங்கு கொடுக்கறது நியாயமாகுமா?